أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தோட நம் ஷவ்வாலுடைய மாதத்தின் 28வது இரவுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுடைய தென்றல் வீசக்கூடிய புனித மாதம் நம்மள்கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் ஹஜ்ஜுக்கு செல்ல இருப்பவர்களும் ஹஜ்ஜி நியத்துடனே வாழ்பவர்களும் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை முழுமையாக்கி தந்துருவானாக என்ற துவாவோட நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 2 வாரமாக நம்மளை அல்லாஹ் தஆலா நரகம் செல்வதை தடுக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய விஷயத்துல இருந்து நம்ம 6 விஷயம் பார்த்துருக்கோம். 6 விஷயம் பார்த்துருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 7வது நம்ம நரகத்திலிருந்து நம்மளை தடுக்கக்கூடிய 7வது காரணம் என்ன அப்படின்னா, துவாவால் அல்லாஹு தாலா எல்லா முஸ்லீம்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியும்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் நம்மளுக்கு இரவும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஓதக்கூடிய ஒரு துவா அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் ஓதுவோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக்கல் ஜன்னத நஊது பிக மினன்னார் நம்ம ஓதலாம். அப்போ இப்படிப்பட்ட துவாக்கள் நம்ம எதுக்கு கேட்குறோம்? யா அல்லாஹ் இந்த நரகத்திலேருந்து எங்களை காப்பாற்று. நரகம்ங்கிறது நம்ம வார்த்தையால் சொல்லுவது மாதிரி நரகம் கிடையாது. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அல்லாஹு தஆலா அதுக்குள்ளே எவ்வளவோ நுட்பங்களை வச்சுருக்கான். அந்த நெருப்புடைய தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கமாக இருக்குங்கிறது அல்லாஹ் அதில் மட்டுமே அறிஞ்சவனாக இருக்கான். அப்போ அதில் இருந்து அல்லாஹ் நம்ம காப்பாற்றி கொடுண்டா நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நமக்காக மட்டும் இல்லாமல் நம் குடும்பத்தார்களுக்கு, மரணித்தவர்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அடுத்து நம்ம இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் நம்ம கேட்கக்கூடிய துவா நரக நெருப்பில் இருந்து எங்களை காப்பாற்றி விடியா அல்லாஹ் அப்படின்னு கேட்பதனால அல்லாஹு தஆலா நரகம்ங்கிற தீர்ப்பளிச்சு போகக்கூடியவர்களுக்கு கூட இந்த துவாவின் பொருட்டினால அல்லாஹு தஆலா அந்த தீர்ப்பை மாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சுப்ஹானல்லாஹ். நம்ம நினைக்கிறோம் துவாங்கிறது கையை ஏந்துறோம், அல்லாஹ்ட்ட கேட்குறோம், நம்ம கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உலக காரியங்கள் நம்ம சட்டுன்னு நிறைவேறிடுச்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் என்ன ஆயிருது? நான் துவா கேட்டேன், அல்லாஹ் கொடுத்துட்டான். ஒரு சிலருக்கு அல்லாஹ் தாமதிப்பான், ரொம்ப ரொம்ப தாமதிப்பான், தாமதிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனாலும் அதுல என்ன கயிறு இருக்குங்கிறது அவனுக்கு மட்டும் தெரியும், நம்ம கேட்பவர்களுக்கு தெரியாது. எனக்கு ஏன் அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்ததுக்கு பிறகு ஒரு சடைவு ஒரு சடங்கு மாதிரி தொழுகையும் துவாக்களையும் நம்ம அமல்களையும் ஆக்கி கொள்ளக்கூடியவர்களும் நம்ம இருக்கோம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப சடைவு இல்லாம நம்ம துவா கேட்கும் போது அந்த துவாவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான் அப்படிங்கிறதுக்கு நம்ம எத்தனையோ நபிமார்களுடைய துவாக்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும். நம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முதல் துவா, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிச்சான். அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இந்த கப்பலை வசப்படுத்தி கொடு அப்படின்ட்டாங்க. அல்லாமல் வசப்படுத்தி கொடுக்கிற என்ன சொன்னாங்க? வேற எந்த கோரிக்கையும் உங்க குடும்பத்துக்காக கேட்கக்கூடாது, ஒப்பந்தம் போட்டுதான் அல்லாஹ் அந்த கப்பல்லையே ஏத்துனான். அதுக்கு உடன்பட்டாங்க. அப்பவும் தன் மகன் தண்ணியில போறதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ் காப்பாற்றி கொடுன்ட்டாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னா? உங்க மகனை காப்பாற்றி கொடுத்துறேன், ஆனா நபித்துவத்துல இருந்து உங்களை எடுத்துருவேன், சம்மதமானு கேட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ் நான் உன்னுடைய நபியாகத்தான் இருக்க, நான் பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? துவாவை கொண்டு நிரப்புனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். துவா தானே? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம ஒவ்வொரு நபியாக சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு நேரங்கள் நம்ம நெருக்கமா இருக்கு இல்லையா? அதனால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருவோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த நேரத்துல துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல என்ன செஞ்சிட்டாங்க? நம்ம மனைவி மலடியாக ஆயிட்டா, அதாவது அந்த குழந்தை வரக்கூடிய அந்த பருவம் அவளுக்கு தப்பிருச்சு, நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு குறிப்பிட்ட வயது வரவும் துவாக்களை கேட்பாங்க. ஆனா முதல்ல இருந்த ஒரு ஈடுபாடு இல்லாம இருந்தாங்க இந்த விஷயத்துல மட்டும். அதுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உதிப்பு எப்படி கொடுத்தான்?
மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா அந்த மிம்பர்ல பழம் சாப்பிட வச்சு, அந்த பழம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு கேட்க வச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, அதனால உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். கேட்க வச்சு அது அல்லாவின் புறத்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்லவும், அந்த மிம்பர்கிட்ட போய் இருந்து ஒரு சிறுமிக்கு அல்லா நீ கேட்டதை கொடுத்துருக்கியே, கேட்காதையும் கொடுத்துருக்கியே, இந்த இடத்தின் மகிமையை கொண்டு நான் உன்கிட்ட கேட்கிறேன். வசீலா வச்சு எதை கேட்கிறாங்க? அந்த இடத்துடைய மகிமையை வச்சு கேட்கிறாங்க. இப்போ பல பேர்கிட்ட வசீலாங்கிறது இல்லை, வசீலாவாவெல்லாம் துவா கேட்கக்கூடாது, யாரையும் யாருமெல்லாம் கேட்கக்கூடாது, நேரடியாக அல்லாஹ் கதவை தட்டணும், அவன் கதவை திறந்தோன்னு நம்ம உள்ளே போய் வேணுங்கிறத பூரா அள்ளிக்கிட்டு ஓடியாந்துடணும். இதுதான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ யாரை கொண்டு, நபிமார்களை கொண்டோ இறைநேசர்களை கொண்டோ ஒரு அன்பியாக்களை கொண்டோ நம்ம துவா கேட்கறது ரொம்ப ரொம்ப குறைவாக ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த குறைவாக ஆகிறதுனால உலகம் என்பது ஒரு பெரிய பள்ளிக்கூடம் மாதிரி நம்மளுக்கு நிறைய பாடங்களை இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில, எனக்கு முன்னால இருக்க வயது கொஞ்சம் எனக்கு மூத்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் இப்போ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பொற்காலங்கள். நாங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அதுவும் பொற்காலங்கள் தான். இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். எங்கிட்டு திரும்பினாலும் உலக நெருக்கடி, எந்த விஷயத்துக்கு போனாலும், அதாவது ஒரு சாதாரணமா ஒரு காய்கறி கடையில போய் இருந்தா கூட அங்கு ஒரு நெருக்கடி, எல்லா இடத்துலையும் நெருக்கடி. என்ன காரணம்? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இஸ்கு குறைகிறதுனால, யாரையுமே வசீலாவாக வைத்து கேட்காதனால. இப்ப எல்லாம் காய் நம்மளுக்கு தர்றான், பழங்களை தர்றான், தண்ணீரை தர்றான், எதுக்குமே ஒரு மோட்டிவ் இல்லாம நேர கொண்டாந்து தர்றானா? எதை கொண்டு கொடுக்குறான்? ஒவ்வொரு காரணத்தை வச்சுதானே கொடுக்குறான். மரங்கள் கேட்கும், அந்த யா அல்லா எங்களுக்கு இந்த வெப்பம் தாங்க முடியலையா அல்லா, என்னுடைய நிழல்ல நீ கொடுக்குற நிழல்ல மனிதர்கள் வந்து ஒதுங்குறாங்க யா அல்லா. மரத்துடைய நிழல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த வெயில் தாமா காரணம். வெயில் இல்லாட்ட மரத்து நிழலுக்கு நம்ம போவோமா? அப்ப அந்த மரம் கேட்குமா அல்லாட்ட, யா அல்லா மழையை கொடு, எனக்கு வெப்பம் தாங்க முடியல. மரங்கள் கேட்கிற துவாவுக்கு தான் அல்லா மழையை இருக்கிறான். மரம் என்ன செய்யுது? அந்த தண்ணீரை வாங்கி பூமியில சேர்த்து நம்மளுக்கு குளுமையை கொடுக்க ஆரம்பிக்குது. சுபஹானல்லாஹ். அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு வசீலாவா வைத்து துவா கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அந்த மிம்பர்ல இருந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உங்களுக்கு குழந்தையும் தர்றேன், அது ஒரு ஆண்மகனை தர்றேன், அந்த ஆண்மகனை நபியாகவும் ஆக்குறேன், அந்த பிள்ளைக்கு யஹ்யா என்று பேரும் வைக்கிறேன். இன்னும் அல்ல பிள்ளையே கொடுக்கல. எப்படி எவ்வளவு நன்மாராயத்தை கொடுக்குறான். சடைவு இல்லாத துவாவுக்கு நிச்சயமா உலகத்திலையும் வெற்றி கிடைக்கும், மறுமைக்காக நம்ம சக்கராத்தி நேரத்திலையும் துவாக்களுக்கு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து நம்ம வருவோம். எல்லா இடத்துலையும் நம்ம துவா நிச்சயமா, முன்னோர்கள் நமக்காக கேட்ட துவா, நம்மளுக்காக கேட்கிற துவா, நம்ம பிள்ளைகளுக்காக கேட்கிற துவா, நம்ம பிள்ளைகள் நமக்காக கேட்கிற துவா. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வரலாறு தான் உங்களுக்கும் தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தை தாண்டி போறாங்க, ஒரு இடத்துல ஒரு கபர்ல அதாபு நடப்பதை பாக்குறாங்க. பார்த்துட்டு யா அல்லாஹ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் சென்று வர்றாங்க, அந்த இடத்துல ஒரு அந்த முதல்ல ஏதனை செய்யப்பட்ட அந்த கபர்ல இப்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப அல்லாட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் போகும்போது வரும்போது இவர் கபராளி தான், போகும்போது இவர் கபராளி தான், இப்ப நான் வரும்போதும் கபராளி தான். ஆனா கபர்ல இருக்கும்போது அவர் எந்த அமலும் செஞ்சிருக்க முடியாது. ஆனா இப்ப இவர் சுகபோகமா இருப்பதற்கு என்ன காரணம், எப்படி இதை கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவர் வந்து மௌத்தாகும் போது அவருடைய பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு, இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற என்னுடைய திருநாமத்தை அது ஓத ஆரம்பிச்சிச்சு. அந்த ஓதின பரக்கத்தை கொண்டு நான் அவருடைய வேதனையை குறைத்து விட்டேன். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு துவா கேட்கக்கூடிய வல்லமையை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? தாயை நல்லா பாத்துக்கிறேன், நான் கை வச்சுல வச்சிருக்கேன், நான் எல்லாம் கேட்டதெல்லாம் தந்தை தாய் தந்தைக்கு வாங்கி கொடுத்துறேன்னு கொடுக்கக்கூடிய மகள்கள், அந்த தாய் தந்தைக்காக இரவுலையோ பகல்லையோ 5 வேளை தொழுகையிலையோ ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா ஹமா ரப்பயானி சஹீராங்கிற துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அந்த தாய் தந்தைக்கு அந்த துவா உதவும். நம்ம எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும், எவ்வளவு பணங்காசுகள் இருந்தாலும், பிள்ளைகள் தாய் தந்தைக்கு துவா கேட்கணும், தாய் தந்தைகள் பிள்ளைகளுக்கு துவா கேட்கக்கூடிய தாய் தந்தைகளாக மாறணும். அல்ல அதுலயும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு அல்ல எப்படி சொல்றா, தாய்ங்கிற விடுற மூச்சு கூட பிள்ளைகளுக்கு துவா தான். ஏன்னா வயிற்றுல வச்சு மூச்சு விட்டு பார்த்துட்டா இல்ல, துவா தான். தந்தை கேட்கிற துவா
தங்கு தடை இல்லாம கபுலாகும். சுபஹானல்லாஹ். அப்ப தாய் எப்பவுமே துவா கேட்பாண்டு அல்லாஹ் தஆலா, ஏன்னா அதுதான் அல்லாஹ்னு சொல்றேன் இல்லை, 70 தாய்க்கு மேலானவன்கிற இல்லையா, 70 தந்தைக்கு மேலானவன் அவன் சொல்லலையே. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற நாம துவாவுல எக்காரணத்தை கொண்டும் சடைவு அடையாம, கிடைச்சிட்டாலும் அவனுக்கு நன்றி செலுத்தணும், கிடைக்காட்டாலும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்துட்டோம்டா துவாவை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் நரகத்தை தடுக்கக்கூடிய ஆயுதமாக நம்மளுக்கு மாறும். ஒரு நல்லடியார், ஒரு இறைநேசர், அவங்க எப்ப பார்த்தாலும் ரப்பல் ஆலமீன்கிட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ் நீ விரும்பியதை எனக்கு கொடு, நான் விரும்பியதை நீ தடு. எப்படி கேட்குறாங்க? புரியுற மாதிரி இருக்காமா? நீ விரும்பியதை எனக்கு கொடு, நான் விரும்பியதை நீ தடு. ரொம்ப நாளா இது நடந்துகிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் இவங்கள்ட்ட இந்த கேள்விக்கு பதில் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, கேட்கல. இது காலங்கள் போயிருச்சு. இப்ப அவங்களுக்கு கடைசி நிமிடங்கள் நெருங்குது. யாருக்குமே ஒரு என்ட்ரி இருக்கும் இல்லையா, மரணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல அவருடைய இளைய மகன் பக்கத்துல அமர்ந்து கேட்கிறாங்க, இது வரைக்கும் நான் உங்களை எதிர்த்து பேசக்கூடாது, நீங்க உங்களுடைய பேச்சுக்கு நான் பதில் பேசக்கூடாதுன்றே இவ்வளவு காலமா இருந்துட்டேன், ஆனா நீங்க இந்த சொன்ன வார்த்தைக்கு எனக்கு பதிலை கொடுத்துருங்களேன், நாங்களும் அந்த பதிலை கேட்டு நாங்களும் எங்களை சீர்படுத்திக்கிறோம் இல்லையா அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க போய் சின்ன மகன் மட்டும் போய் தந்தைகிட்ட அமைதியா கேட்கிறாங்க. இதுக்கே நீ இவ்வளவு நாளும் நீ யோசிச்சோமா, நான் இந்த விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, நான் அல்லாட்ட கேட்பது எல்லாம் என்ன கேட்பேன், எனக்கு சோறை கொடு, தண்ணியை கொடு, உடைய கொடு, என் பிள்ளைகளை கொடு, அந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்வை கொடு, இதுதான் நான் கேட்பேன். இது நான் கேட்டாலும் கொடுப்பான் அல்லாஹ், நான் கேட்காட்டாலும் என்ன செஞ்சிருவான், அவன் எனக்கு கொடுத்துருவான். ஆனா நான் என் உள்ளத்துல தவறான எண்ணங்கள் துவா கேட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த துவா நிறைவேறிச்சு, நான் கேட்டு நிறைவேறிடுச்சுல, நான் துவாவுக்கு உரியவன், என்ன கேட்டாலும் எல்லாம் தந்துருவான் அப்படின்னு ஒரு பெருமிதம் வரும் இல்லையா, அதை தடு. அந்த பெருமிதத்தை நீ தடுத்துரு. அடுத்து பிறர் மேல உள்ள கெட்ட எண்ணங்கள் என் உள்ளத்துல ஏற்படுவதை நீ தடுத்துரு. நான் என்னுடைய துவாவுல நீ நான் கேட்பதை நீ தடுன்னு கேட்கறதுக்கு காரணம், இதையெல்லாம் என்னுடைய எண்ணத்துல வராம நீ தடுத்துடு அப்படின்னு நான் கேட்டேன். நீ நினைச்சதெல்லாம் கொடுண்டா, அல்லாஹ் எனக்காக நமக்காக சொர்க்கம்ங்கிற அழகிய வீட்டை கட்டி வச்சிருக்கான். அந்த சொர்க்கம்ங்கிற வீட்டுக்கு போறதுக்கு நம்மளுக்கு எத்தனை ஸ்பீடு பிரேக் இருக்குமா? நம்ம மௌத்தா இப்ப உலகத்துல இருக்க தொட்டிங்க சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம்னு பேசுறோம். நம்ம சக்கராத்து நேரத்துல அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டுவான். இது உனக்கு தானே செஞ்சு வச்சிருந்தேன், உனக்காகத்தானே வச்சிருந்தேன், அதை நீ கேட்டியே, அதுக்குள்ள ஆயுதத்தை நீ செஞ்சுக்க ரெடி பண்ணினியா அப்படின்னு அவன் கேட்டுட்டேன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒரு பிள்ளை பிறக்கையிலேயே அல்லாஹ் தஆலா நீங்க சொர்க்கவாசின்னு நம்மளை பிறக்க வைக்கிறான். ஆனா அந்த சொர்க்கத்துக்கு நம்ம போறதுக்குள்ள தகுதிகளை நம்ம வளர்த்து வச்சிருக்கோமா அப்படின்னு நம்ம ஒரு கண நேரம் நம்மளையே மறுசீலனை பண்ணி பார்ப்போம். அப்ப நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் துவாவை கொண்டு நம்மளுக்கு என்ன ஆகும், நரகத்தை இட்டு தடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தரும். துவாவை கொண்டு நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா அல்லாஹுமா அஜீர்னா மினன்னாருங்கிறோம், அல்லாஹ் வந்து இந்த சொல்லி சடங்கு மாதிரி நம்ம வச்சுக்கிற கூடாது. நம்ம இது ஒரு வார்த்தை நம்ம கேட்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் குதா வத்துகா வல்லவாப வல்கினா மஹ்பிரத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்காங்க. யா அல்லாஹ் நான் போதுமென்ற மனதை கொடு, யார்கிட்டையும் தேவை இல்லாத வாழ்க்கையை கொடு. யாரு கேட்டிருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கேட்டிருக்காங்க. என்னுடைய தேவையை உன்கிட்ட மட்டும் சொல்லணும், நீ தரணும். அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு வழிகாட்டியாக அத்தனை துவாக்களையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதே போல நரகத்தை தடுக்கக்கூடிய துவாக்களையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம 7 முறையோ 11 முறையோ 21 முறையோ நம்ம அதிகமான முறை சொல்ல 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 அந்த நரகம் சொல்லுமா, இந்த அடியன் கோலை எனக்கு வேணாம். என்னைய நினைச்சு பயப்படுறானே, கொஞ்சம் வெயில் போட்டுட்டா என்ன நினைக்கிறான், நரகத்தோட மூச்சுல யா அல்லாஹ் இதுல இருந்து என்னைய காப்பாத்துன்னு கேட்கிறானே, இவன் எனக்கு வேணாம். வெயிலெல்லாம் இப்ப நம்மளுக்கு எவ்வளவு பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. யா அல்லாஹ் இந்த வெயிலுடைய வெப்பத்தை தனிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட மனமுறிய துவா கேட்போம். அல்லாஹ் நினைச்சா மழையை இறக்குவான். அவனுக்கு எந்த காலத்திலையும் எல்லாம் செய்ய முடியும் அவனால. கோடை காலத்தில் மழை வருமா, அது நல்ல வெயில தணிக்கக்கூடிய மழை வருமா, நம்ம சந்தேகப்படவே தேவையில்லை. அல்லாஹ் நாடினா நிச்சயமா நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா குளுமையான மழை, அதுவும் தீங்கின்றி மழையை அல்லாஹ் கொடுக்கணும்.
பலன் தரக்கூடிய வெயிலை கொடுக்கணும். வெயிலும் நம்மளுக்கு ஒரு நியமத்து தானே. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம ஒரு மகனுடைய துவாவால் தந்தை சொர்க்கம் செல்லலாம், தந்தையுடைய துவாவால் மகன் மகள் சொர்க்கம் செல்லலாம், கணவருடைய துவாவால் மனைவி சொர்க்கம் செல்லலாம், மனைவியுடைய துவாவால் கணவர் சொர்க்கம் செல்லலாம். நரகத்தை தடுக்கக்கூடியது துவா 7வது அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு நம்மளுடைய துவாவை உதிப்புடன் கேட்கக்கூடியவர்களாக, சடைவு இல்லாமல் கேட்கக்கூடியவர்களாக, துவா செய்யும் போது நேரங்கள் நம்ம ஒதுக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. துவா அதிகமா செய்யலாம். எல்லாத்துலேயுமே துவா தானம்மா. நீங்க நல்லா பாருங்க, குரானை எடுக்கிறோம், ஹாதா கலாம் ரப்பி துவா ஓதுறோம், சதக்கல்லாஹுல் அலீம் துவா ஓதி என்ன செய்யறோம், குரானை வைக்கிறோம். தொழுகைக்கு வர்றோம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு யா அல்லாஹ் தொழுகையில சைத்தானுடைய ஊச்சலாட்டம் இல்லாம எனக்கு தொழுகை செய்யல, இது துவா தானே. தொழுது முடிச்சுட்டு என்ன கேட்குறான், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்னைய மன்னிச்சிரியா அல்ல, அதுவும் துவா தான். சுபான ரப்பில் அலீம் சுபான ரப்பில் அலா எல்லாமே துவா தான். துவா துவா துவா. நம்ம அமல்களுக்கு உள்ளேயும் துவா இருக்கு, நம்ம அமல்களுக்கு வெளியவும் துவா இருக்கு. உணவு அருந்தும் போது துவா, உணவு சாப்பிட்டு முடிச்ச பிறகு துவா, தண்ணி குடிக்கிறதுக்கு முந்தி துவா, தண்ணி குடிச்ச பிறகு துவா, தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னால ஒரு துவா, தூங்கி முடிச்சதுக்கு பிறகு ஒரு துவா. எதுலையாவது துவா இல்லாத வாழ்க்கையை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? அப்ப அந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நமக்காக விட்டு செல்லும் போது, நம்ம உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்ம விட்டு செல்லக்கூடிய 3 விஷயம் நம்மள்கிட்ட எப்பவுமே இருக்கணும். அந்த பாக்கியம் பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கணும். ஒன்று, நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள், கற்றுக் கொடுத்த கல்விகள், ஓதி கொடுத்த குரான்கள், இதையெல்லாம் நம்மளுக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகள் கற்றுக்கொண்டே இருக்கணும். அதனுடைய நன்மைகள் சதகத்துல் ஜாரியா. அடுத்தது, நம்ம நிலையாக ஒரு தர்மத்தை நமக்காக செஞ்சுட்டு போறது. சதகத்துல் ஜாரியாவில் முதல்லது நம்ம கற்றுக்கொண்டு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அது பேர் வாங்குறது மாதிரி இருக்கணும். 2வது சதகத்துல் ஜாரியாவோட நிலையான தர்மம் அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கிறது மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ். 3வது நமக்காக துவா செய்யும் பிள்ளைகள். நம்ம போயிட்டாலும் துவா செய்யக்கூடியவர்களாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் 550 குழந்தைகள் பிறந்ததாக வரலாறு இருக்கு. அல்லாஹு அகலம். அவ்வளவு பிள்ளைகளும் கையேந்தி தாய் தந்தைக்கு துவா செய்யல. கியாமத்து நாள் வரையிலும் அவங்க பிள்ளைகளாகப்பட்ட நாம ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா ஹமா ரப்பயானி சஹீரா நம்ம துவா ஓதும் போதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய அனைத்து தாய் தந்தைகளுக்கும் அந்த துவா பொருந்தும். இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் துவாவை அதிகமாக செய்து நரகத்தை தடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வல்லமையை அல்லாஹ் துவாவின் மூலமாக தந்தருள்வானாக. அடுத்தது 8வது ஈசல் தவாப். ஈசல் தவாப்னா என்னமா? நமக்காகவும் நம்மளுடைய முன் சென்ற கபராளிகளுக்காகவும் நம்ம துவா கேட்பது ஈசல் தவாப். எல்லாருக்காகவும் குல் அஜ்மஹீன் எல்லாருக்காகவுமே நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய துவாக்களை கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு முன்னா இருந்த, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வியாழன் திங்கள் நோன்பை எனக்கு கற்றுக் கொடுத்த உஸ்தாத் சொன்ன வார்த்தை, அவங்க சொன்னது, வியாழக்கிழமை நோன்பு நான் வைப்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத்து நாள் வரையில் உள்ள கபராளிகளுக்கு அந்த நன்மையை எத்தி வைத்து யா அல்லாஹ் இருந்தாம நான் வச்சுக்கிட்டு வரேன். அந்த சீக்ரெட்டை இந்த இடத்துல நான் சொல்றேன். எத்தனை பேர் கபராளிகளுக்காக நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இருக்கும்? கபராளிகளுக்குன்னு வரும்போது அந்த பட்டியல்ல யாரு வந்துருவோம்? நம்ம வந்துருவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கியாமத்து நாள் வரையில் வரக்கூடிய கபராளிகளுக்கு நம்ம கேட்கிறோமே, அதுல நாமளும் இருப்போம் இல்லையா? அப்ப நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி. அதாவது ஒருத்தர் இருந்திருக்காங்க, அமல்கள் அவங்க பார்வைக்கு ரொம்ப குறைவாக செய்யறது மாதிரி எல்லாருக்கும் தெரியுமா. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன செய்யறாங்கிறது அவங்களுக்கு தெரியும், குறைவாக செய்யறது மாதிரி. அது எப்ப பார்த்தாலும் நீங்க அமல் செய்யறீங்களான்னு யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, யாரெல்லாம் எல்லாரும் பெருசா துவா செய்யறாங்க, ஈசல் தவாப் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னால ஒன்றும் செய்ய முடியலையா அல்லா, அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி திறந்த வெளியில நின்று சூரத்துல் ஃபாத்திஹாவை 11 முறை ஓதி தன்னுடைய 4 பக்கமும்
திரும்பி நின்று துவா செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சுன்னா அவங்க இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய நன்மையை நாலாபுரமும் இல்லை, கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள அனைவருக்கும் நன்மையை கூடிய அல்லாஹ். இதுதான் எனக்கு இப்ப செய்ய முடிஞ்சது. அவங்க செஞ்சது என்ன? சூரத்துல் ஃபாத்தியாவை 11 தடவை. நம்மெல்லாம் 11 தடவை 11 செகண்ட்ல கூட ஓதிடுவோம். நம்ம அவ்வளவு ஸ்பீடா ஓதக்கூடிய ஹாபிலாக்கள் தானே. அதாவது சூரத்துல் ஃபாத்தியா ஹாபிலாக்களை சொல்றேன், நான் மொத்தமா ஓதுன ஹாபிலாக்களை சொல்லலை. இப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், ஓதக்கூடிய வல்லமை உள்ளவங்க. அவங்க அந்த துவா மட்டும் கேட்டுட்டு 11 தடவை அவங்க எத்தனை ஆயத்தை ஓதி இருக்காங்க? 77 ஆயத்து தான் ஓதி இருக்காங்க. 11 தடவை ஓதுனா அவ்வளவுதானமா வரும். கணக்கு கரெக்டு தானே? சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். 77 ஆயத்து ஓதி இருக்காங்க. இதுல பிஸ்மி சொல்லி இருக்காங்க, அது ஒரு 78 அந்த அளவுக்கு தான் ஓதிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைய இரவு தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு கனவுல காட்டப்படுது, நாலாபுரத்திலும் இருந்து ஒளிகள் கிளம்புதான். இவங்க கேட்கிறாங்களாம், இது என்ன ஒளி, என்னைய நோக்கி வருத என்ன? நீங்க நாலாபுரமும் உள்ளவர்களுக்காக கேட்ட துவா அவர்களுக்கு கபுலாகி உங்களுக்கு ஒளியாக அல்லாஹ் தருகிறார். இன்னைக்கு நம்ம காலையில முடிச்சோம்டா, நம்ம கேட்கிற துவா எல்லாம் எனக்கு 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 எனக்கு. நான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்ட பிரகாரம் சில பேரை அல்லாஹ் என்னைய சந்திக்க வைப்பான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி ஒரு தாயை சந்திச்சேன். அந்த தாய் நினைப்பு இன்னமும் என் முகத்துல, அவங்களுடைய முகம் எனக்கு இன்னும் கிளம்ப நினைச்சிட்டேன்னா அவங்க முகம் தெரியும். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு இந்த பேசும்போது என்னென்னு துவா கேட்குறீங்க, என்னென்னு எப்படி ஓதுறீங்க, இதெல்லாம் இப்படி ஓதுறதுக்கு எவ்வளோ வேகமாக வரும் அப்படின்லாம் அவங்கள கொஞ்சம் பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை, நான் காலையில் முழிச்ச உடனே அல்லாட்ட கேட்டுருவேம்மா, ஏன் அல்லா இன்றைய கால பொழுத நீ உதிக்க வைக்கும் போது குளிர்ச்சியான பொழுதாக உதிக்க வச்சு அனைவருக்கும் அந்த குளிர்ச்சியை கூடிய அல்லான்னு கேட்டுருவேன். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகுதோ அந்த திருமண வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக்கூடிய அல்லான்னு கேட்டிருக்கேன். யாரெல்லாம் குழந்தை உண்டாயிருக்காங்களோ அவங்களையெல்லாம் நல்லபடியா பெற்றெடுக்க அருள் புரியாதுன்னு கேட்டேன். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை செல்வத்தை கொடுத்துறியான்னு நான் கேட்பேன். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சிஃபாவை கொடுத்துருன்னு கேட்பேன். யாரெல்லாம் வறுமையில இருக்காங்களோ அவங்களெல்லாம் வசதியாக்கி விடுன்னு கேட்பேன். சுபஹானல்லாஹ். நம்ம இன்னைக்கு அதை பழக்கிற மட்டும் யாத்திரை வேற்றமா இருக்கு. யாரோ ஒருத்தர் கேட்கிற துவாவோட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்ப நம்மளை கொண்டு யாரு வாழ்றா? நம்மளை கொண்டு சொல்லுவாங்கல்ல, நன்றி செய்தவர்களை நம்ம மறக்க கூடாதும்பாங்கல்ல. அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துவா செய்து அந்த நன்றியை நம்ம விதைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. எல்லா நாளுமே நம்ம என்ன செய்யணும், மரணித்தவர்களுக்கு துவா செய்யணும். நம்ம மரணமாக போறோம், மரணித்தவர்களுக்கு இப்ப ரொம்ப இந்த கத்தம் பாத்திகா இல்லை, கத்தம்ங்கிறது கிடையாது, பாத்திகாங்கிறது கிடையாதுங்கிற ஒரு பரவலாக அந்த இது வந்ததுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில எல்லார் வீட்லையுமே பெரும்பாலான வீட்டுல கத்தம் பாத்தியா கிடையாது, கபராளிகளுக்கு கிடையாது. விதவிதமா ஆக்கி சாப்பிட்றோம். அந்த ஆக்குன பொருளை நம்ம என்ன செய்யலாம், அல்லாவுக்காக கொடுக்குறோம். யா அல்லாஹ் இந்த நன்மையை இந்த கபராளிக்கு எட்டி வச்சிருயா அல்லாஹ். ஒரு 10 ரூபாய் சதக்கா கொடுக்கும் போது, யா அல்லாஹ் இந்த ரூபாய இந்த சதக்கா உனக்காக கொடுக்குறேன், இது இன்ன கபராளிகளுக்காக கொடுத்துறியா அல்லாஹ். எத்தனை பேர் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். 3 சூரா இஹ்லாஸ ஓதி இந்த கபராளிக்காக அனுப்புறேன். தபாரக்கு சூறாவை நம்மளுக்காக நம்ம ஓதுறவங்க நிறைய பேர் இருப்போம். கபரில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க கபராளிகளுக்காக ஓதுறவங்க அதெல்லாம் போய் சேராது. நம்மளுக்கு ஓதுறது நம்ம தான் கிடையாதுமா. கண்டிப்பா நம்ம வருவதற்கு யாரு காரணமோ, அல்லாஹ் தஆலா ஒருத்தர் வர்றதுக்கு தாய் தந்தை தானே காரணமாக்கி வச்சிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நம்மளுடைய தாய் தந்தையிலிருந்து நம்ம தாய் தந்தையா இருக்கும். அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பான் ஒருவர் கேட்கிற துவாவை கொண்டு, இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இப்ப அந்த ஈசல் தவாவிலேயே மரணித்தவர்களுக்கு நம்ம துவா கேட்கறதோட நமக்கும் நம்ம கேட்டுக்கிறலாம். நமக்கு இப்ப ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் கவலையா இருக்கு, எனக்கு இந்த தேவை நிறைவேறல அப்படின்னு யாரும் சொல்லும்போது நம்மளால என்ன முடியுமோ ஓதி இந்த சூறாவின் பொருட்டினால், இந்த செலவாத்தின் பொருட்டினால், இந்த சதக்காவின் பொருட்டினால் அப்படின்னு அவங்களுக்காக நம்ம துவா செய்யும் போது அந்த நன்மை அவங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மளுக்கும் நல்லா குறைக்க மாட்டான். நம்ம சின்ன பிள்ளைலாம் யாராவது தஸ்பி விட்டாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு எப்போவாவது ஒருத்தர் யாராவது ஒரு தஸ்பி கொடுப்பாங்க. இப்ப தஸ்பி மணி அல்லாஹ் இப்ப தஸ்பியை ஓதக்கூடாதுல இப்போ ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதனால நம்ம வீட்டுல என்ன பாருங்க, இப்ப யார் வீட்லயுமே தஸ்பி
பெரும்பாலான வீட்டுல தஸ்பி கேட்டா எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா எங்கேயாவது முடுக்கல கிடக்கு. இப்ப கவுண்டிங் வந்துச்சு, இப்ப கவுண்டிங் கூட குறைஞ்சு போய் வருது. ஏன்னா அதை வச்சு ஓதக்கூடாது, விரல்ல தான் ஓதணும். விரல்ல 1000 எண்ணுவீங்களா, 100ல எண்ணுவீங்களா? அப்ப அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம அந்த தஸ்மீனை கொடுத்தாங்கன்னா சின்ன பிள்ளையில நாங்க போய் கேட்போம் எங்க உஸ்தாதுகிட்ட, இதை ஓதுனா இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்குமா, இதை கொடுத்தவங்களுக்கு கிடைக்குமா? அப்ப என் உஸ்தாது மணியை கையில வாங்கிட்டு கேட்போம். இப்ப நான் ஒன்றை இருந்துச்சு ஓ மணி, இப்ப என்கிட்ட வந்துருச்சு என் மணி. இப்ப கொடுத்தவங்களுக்கு அவங்க மணிக்கு அவங்க சொல்றேன், இப்போ எல்லாருக்கும் வரும், அதனாலதான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு வாங்கி சுபஹானல்லாஹ்னு ஒரு 10 தடவை ஓதிட்டு எங்க கையில கொடுப்பாங்க. இப்ப அந்த நன்மை வந்துருக்குல்ல, நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்குமா? அவங்க கொடுத்தவங்களுக்கு மட்டும் கிடைக்காது, கொடுத்தவங்களுக்கு உள்ள கூலி அவங்களுக்கு, நீ ஓதுன கூலி உனக்கு, இப்ப நான் வெட்டி வச்ச கூலி எனக்கு அப்படிமா. அப்ப அதே மாதிரி நம்ம நன்மையை இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பிற கிடைக்கிறது மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டுட்டோம்னா நரகத்தை தடுக்கக்கூடியது ஈசல் தவாபாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பாங்கிறத 8வதாக புரிஞ்சுக்கிறோம். 9வது, இந்த 2ஐயும் நிப்பாட்டிடுவோமா? டைம் ஆகுது, பரவாயில்லையா? 7 மணிக்கு பாருங்க. நீ செலவாத்து ஓதுன்னு முசாபா கொடுக்கணும் இல்லையா? சரி, இப்ப அதனால இந்த 2 விஷயம் மட்டும் நம்மளுக்கு இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்மளுக்கு அடுத்த வாரம் எல்லாரும் இங்க போவோம், அது கரெக்டா ஆகும். சரி, அந்த காரணத்தினால நம்ம மதரசா விடுமுறை. ஏன்னா எல்லாரும் வந்து போகக்கூடிய சிரமங்கள் இருக்கும் இல்லையா, அதனால விடுமுறை. நீங்க எல்லாரும் நம்ம கேட்கறதுவா, இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சியை கொடியா அல்லாஹ் அப்படின்னு ஒரு முழுமையான துவாவோட 2 ரகாயத்து ஹாஜத் நபில் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு ஓட்டு தானே போட போறோம் இல்லம்மா. இது நம்ம வாக்குரிமை. அரசியல பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. சிரிச்சிட வேணாம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சியை எங்களுக்கு அமைச்சக்கூடிய அல்லாஹ் அப்படின்ற துவாவோட ஹாஜத் 2 ரகாயத்து தொழுது நம்ம அல்லாட்ட மனமுருகி துவா கேட்போம். துவாவை கொண்டு வெல்லலான்னு இப்ப நம்ம கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கேட்டிருக்காங்க, சிறந்த ஆட்சியாளரை கொடியா அல்லாஹ். ஆட்சியாளர்ல யார் சிறந்த ஆட்சி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஆட்சி. அவங்களுடைய பிறகு வந்த 4 கலிஃபாமார்கள் எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க, அந்த ஆட்சியை மனதில் நினைச்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாட்ட துவா மனமுருகி கேட்போம். அதனால மதரசா விடுமுறை. அதை சொல்றதுக்கு தான் இதை ஆரம்பிச்சோம், வேற எங்கேயோ போகுது. சரி, அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். அஷ்ரகல் பத்ரு அலைனா வதப மின்ஹுல் நூர் மிஸ்லஹு சிலமா ரஐனா ஹதுயா வஜஹ சுரூரி. அன்த சம்சுன் அன்த பத்ருன் அன்த